பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு புதிய வாரத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். இந்த வாரமெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் தூது அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்கே தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ முக்கியம் கிடையாது. நமக்கு எது இருக்குதோ இல்லையோ என்பது முக்கியம் கிடையாது. ஆனால் நம்முடைய இயேசு நம்மோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் இந்த உலகத்தில் நாம் தைரியமாய் வீர நடை போடலாம், வெற்றி நடை போடலாம். ஏன்னு கேட்டால் அவர் சகல வல்லமையும் பொருந்திய கர்த்தர். அவருக்கு முன்பாக இந்த உலகத்திலே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் இந்த நாளில் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, என் குடும்பத்தில் இருங்கப்பா, என் பிள்ளைகளிடத்தில் இருங்கப்பா, என் வேலை ஸ்தலத்தில் இருங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் கூடவே இருங்கன்னு சொல்லுங்க. உங்கள் கூடவே அவர் இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.